வெல்கம் டு மதுரை அரிசுவை சமையல். இப்போ நம்ம வெந்தயக்கீரை சூப் செய்ய போகிறோம். இது 4 பேர் குடிக்கலாம். பொதுவாக இப்போ பசங்க வந்து கீரை விரும்ப மாட்டாங்க. காலைல எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரவங்களுக்கு, வாக்கிங் போயிட்டு வரவங்க வந்தோடனே இதை குடித்தா நல்லாயிருக்கும் டீக்கு பதிலாக. இப்போ நான் செய்முறையை காமிக்கிறேன். ஒரு சின்ன குக்கர் தான் எடுத்திருக்கேன், 3 லிட்டர் குக்கரு. அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. குக்கரை வச்சுருக்கேன். இதுக்கு இப்போது 4 பேர், இப்போ எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. 4 டம்ளர் நான் ஊற்றுறேன் தண்ணி. ஒரு 100 மில்லி இது டம்ளர் அளவு, 4 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸி தான், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கீரை வந்து நல்லா அலசிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா கீரையில் மண்ணாக இருக்கும் அடியிலலாம். நல்லா ஒரு வடி தட்டில் இது பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கீரையை போடுறேன். மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா திரும்ப நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, குடிச்சு பார்த்துட்டு. சீரகத்தூள் இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்து பொடி பண்ணி. மிளகுத்தூளும் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். எதுக்கு பொடியாக போடுறோன்னா நல்லா கொஞ்சம் அது அப்சார்ப் ஆகி சேரும் நம்ம உடம்புல, அதனால தான் நல்லதுக்கு. இப்போது வந்து அடுத்து நான் பூண்டு சேர்க்குறேன். இது வந்து ஒரு 4 பல் பூண்டு. நீங்கள் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க ஒரு 3 பல் கூட சேர்த்துக்கோங்க, பெரிய பல் பூண்டு. ஒரே ஒரு தக்காளி. இது வெந்தயக்கீரை கொஞ்சம் அவ்வளோ கசக்காது, இருந்தாலும் நான் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். மற்ற கீரைக்கு ஒரு சின்ன தக்காளியாக கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், ஒரு சின்னது மீடியம் சைஸு. அவ்வளோதான் வீவர்ஸ். இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதை நான் போட்டதில் கிண்டி விட்டுட்டு, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நான் ஒரு கீரை கட்டு தான் வாங்கினேன், இது 10 ரூபா கட்டு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான். வீட்டிலே அழகாக வெந்தயத்தை தூவி விட்டிங்கன்னா ஒரு வாளியில் நல்லா வளரும். வெந்தயம் முளைச்சி வந்துடும். 2 நாள்லேயும் 3 நாள்லேயும் முளைச்சி வந்துடும். இப்போ ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் மட்டும் வைங்க, ரொம்ப வேக வச்சிடாதீங்க. கீரையை சத்து போயிடும். அதே போல் கீரை நறுக்கிட்டு கழுவாதீங்க, நல்லா அலசிட்டு அப்படியே போடலாம். இதை இப்போ ஒரு விசில் அடிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டீமை நான் வந்து எடுத்து விட போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு இருந்தால் கீரையோட சத்து போயிடுன்னு சொல்லுவாங்க. நான் இப்போ எப்படி வேகமாக வெயிட்டை தூக்கிடாதீங்க, அது டேஞ்சரு. மெதுவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை எடுத்துடலாம். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு, நான் வெயிட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வடிகட்ட போகிறேன். ஒரு சலடை மாதிரி எடுத்துகிட்டு ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிடுங்க. இப்போ இந்த சாறு ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். நீங்கள் கீரையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிடும், கீரையில் ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எல்லா சத்துமே இதில் இறங்கியிருக்கும். அவங்களுக்கு பூண்டெல்லாம் சேர்க்கறனால ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு நல்லது தான் பூண்டு. அதனால நான் நல்லா ஒரு 4-5 பல் சேர்ப்பேன் எப்பயுமே. இதை நீங்கள் டீ போடுற சமயத்தில் இதையும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வாக்கிங் போயிட்டு வரவங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் எந்திரிச்சோன்னு டீக்கு பதிலாக ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி, காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இதையே கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஈஸி மெத்தட். இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ வியூவர்ஸ்.